வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோ கேப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகி வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே வந்து ஸ்மால் கேப்பை ரீச் பண்ண ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் கம்பெனி ஸ்டாக்கான ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் கம்பெனி ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அதோட பேர் வந்து ஆயுஷ் ஃபுட் அண்ட் ஹெர்ப்ஸ் லிமிடெட்ன்ற பேரில் இருந்தது. ஜூலை 2024 அப்புறமா ரீபிராண்ட் ஆகி ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் பேரில் வந்து இப்போ ஸ்டாக் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 3 monthsல மட்டுமே 70% கிட்ட சர்ஜ் ஆகி ட்ரேடிங் நடந்தக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இந்த ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் ஸ்டாக். நான் ஒரு 2 months பேக் வந்து ரியல் மல்டிபேகர் லார்ஜ் கேபிட்டல் ஸ்டாக்கான பிஎஸ்சி லிமிடெடை பற்றி பேசியிருந்தேன். எத்தனை பேர் அந்த டைமில் வந்து வாங்கியிருந்தீங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு நிலவரப்படி வந்து 7,000 தாண்டி ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் அப்போவே வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெர் ஷேர் வந்து அசால்ட்டாக 700 to 1000 rupees வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருந்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் வந்து ரியல் மல்டிபேகர் ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக்கை வந்து பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட கடந்து அந்த பாதையை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் முழுசாக அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கலாமா வேணாமா நீங்களே டிசிஷன் எடுத்துருவீங்க. வாங்க ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் பற்றி பார்த்துடலாம். ஆயுர்வேதா, ஹெர்பல், ஃபார்மகுட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் கிட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங், செல்லிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய டெல்லி பேஸ்ட் கம்பெனி தான் நம்ம பார்த்துட்டு இருக்க ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஆல் டைம் பிரைஸ் ஹிஸ்டரியை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். 1 year இருக்கு, மேக்ஸிமம் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்க எப்போ ஸ்டார்ட் ஆயிடுக்குன்னு. 1st January 2016 அப்போ 0.92 rupeesக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடியிருக்கு. 1 rupee ஆயிடுக்கு, அப்புறமா மெதுவாக 2 rupees ஆயிருக்கு, 3 rupees ஆயிருக்கு. அப்புறமா 2020 எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஏன் 2020 நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து கொரோனா பீரியட். ஸோ அப்போ எவ்வளோக்கு குறைஞ்சிருக்கு நீங்கள் பாருங்க. பாருங்க 2020 அப்போ அகெயின் 0.95லாம் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ வளர்ச்சின்னு பார்த்தோம்னா 2022 2023 வரைக்குமே வந்து 1 digitலேயே தான் இருந்திருக்கு. 1 rupee இருந்திருக்கு, 2 rupee இருந்திருக்கு, மேக்ஸிமம் 5 rupees வரைக்கும் போயிருக்கு. அப்புறமா லாஸ்ட் இயரில் மட்டும்தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக கூடி 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 கிட்டத்தட்ட 135 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இப்போ கொஞ்சம் பீரியட் சரியில்லாத காரணத்தினால இப்போ 103 கிட்ட வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நிலவரப்படி வந்து 105 கிட்ட வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதோட க்ரோத் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும் போதே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எந்த அளவுக்கு வந்து இதோட வளர்ச்சி வந்து ஒரு வருஷத்துல இருக்குன்ற ஐடியா கிடைச்சிருக்கும். நான் இப்போ அடுத்த கிளிப் ஒன்று ஆட் பண்றேன். 1 year ஆனுவல் ரிட்டர்னா எவ்வளவு கொடுத்துருக்கு நீங்க பாருங்க. லாஸ்ட் 3 monthsல மட்டுமே கிட்டத்தட்ட 70% கிட்ட வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 year ஆனுவல் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா 446% கிட்ட வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2 yearsல வந்து 5126% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து ஷார்ட் ஸ்பேன்ல அடைஞ்சதே கிடையாது. இன்னைக்கு வந்து 105.92 rupees கிட்ட வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. அதாவது நேற்று ஒப்பிடும் போது ஒரு 1.99% கிட்ட ஃபர்தரா வந்து இன்க்ரீஸ் ஆகி 105.92% கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. பையிங் அண்ட் செல்லிங் ரேஷியோ பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 10,16,169 கிட்ட பையிங் நடந்துட்டு இருக்கு, 38,300 கிட்ட செல்லிங் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 3 monthsல வந்து 70% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக். அது போக லாஸ்ட் இயர் ஆனுவல் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 446% கிட்ட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ஸ்டாக் வந்து குறுகிய காலத்தில் இவ்வளோத்த அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு மெயினாக எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்க்குறது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நியூவாக இந்த கம்பெனி வந்து ஹெல்த் கேர் ஏடிஎம்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்த் கேர் ஏடிஎம் வந்து எந்த ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டாக இருந்தாலும் 2 to 3 months வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடும். அது போக டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ப்ளஸ் ஆன்லைன் டெலிமெடிசன் கன்சல்டேஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி சில விஷயங்கள்னால மக்களிடையே இந்த ஸ்டாக்கை பற்றி பரவலாக பேசப்பட்டுச்சு. அது போக வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டினாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கேர் ஏடிஎம்ன்றது அன்டிசர்வ்டு பாப்புலேஷனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயங்களால தான் இந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அது போக வந்து கார்பரேட் ஸ்ட்ராட்டஜியும் கையில் எடுத்தாங்க. அதுதான் ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் இஷ்யூ. ஸ்டாக் ஸ்பிளிட்னா நார்மலா எல்லா கம்பெனி பண்ணக்கூடிய ஸ்டாக் ஸ்பிளிட் கிடையாது. ஹையஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டை வந்து கையில் எடுத்தாங்க. அதாவது 1:10 ரேஷியோல வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டை கையில் எடுத்தாங்க. August 5, 2024 அப்போ ஹையஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டான 1:10 ரேஷியோ வந்து கம்பெனி டிக்ளேர் பண்ணாங்க. அதாவது நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா now it will become 10 sharesன்னு வந்து கம்பெனி வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்புக்கு அப்புறமா வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே இந்த கம்பெனில வந்து முதலீடு செய்யறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க. அப்புறமா கொஞ்சம் ஒரு 3 மாசம் தள்ளி December 26 அப்ப அகைன் ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க. அதாவது போனஸ் இஷ்யூவை பத்தி. நீங்க 2 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர் வந்து வழங்கப்படுன்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கம்பெனி வந்து வெளியிட்டாங்க. 2016ல 0.92 rupeesக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு கம்பெனி
105க்கு மேல போய் இப்போ ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. அதாவது வித்தின் 9 இயர்ஸ் கேப்ல வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து இந்த கம்பெனி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு 2 முக்கிய காரணங்களா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருதுறது வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸான ஸ்டாக் ஸ்பிளிட்டையும் போனஸ் இஷ்யூவும் தான். ஏன்னா ஹையஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டை வந்து கையில் எடுத்தாங்க 1:10 ரேஷியோன்னு. இதனால அவங்க லிக்விடிட்டி மட்டும் ஜாஸ்தியாகல, இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸை நிறையவே கெயின் பண்ணிட்டாங்க. அதனால மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பிலீவ் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் வந்து தரவா அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த கம்பெனி வந்து நம்ம லாங் டர்ம் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுமான்றது தெரிஞ்சுட்டு இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ so much for watching.